சனி பகவான் ஏன் தந்தை சூரிய தேவரால் நிராகரிக்கப்பட்டார் என தெரியுமா? தனது மகன் தன்னை போல பிரகாசத்துடனும் வலிமையுடனும் இல்லாமல் மிகவும் பலவீனமாகவும் இருண்ட நிறத்திலும் இருந்தால் சூரியாகவான் சனியை தன் மகனாக ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். அது மட்டுமின்றி தனது மனைவி சாயாவையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார். அவரின் நிராகரிப்பால் தாய் மகன் இருவரும் அவமானப்படுத்தப்பட்டு பெரிய துன்பத்திற்கு ஆளானார்கள். தனது தந்தைக்கு சமமான சக்தியையும் பார்வையையும் பெறுவதற்காக சனி தனது குழந்தை பருவத்தையும் இளமை பருவத்தையும் தியாகம் செய்து சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்தார். அவரது மிகுந்த பக்தி மற்றும் நோக்கத்தால் ஈர்க்கப்பட்ட சிவன் அவருக்கு வரத்தை வழங்கினார். இதன் மூலம் அவர் தண்டனைகளையும் வெகுமதிகளையும் வழங்குவதற்கான உரிமையையும் அதிகாரத்தையும் பெற்றார். சனி பகவான் ஒரு தெய்வீக நிலையை அடைந்துவிட்டார். சூரிய சித்தாந்தத்தின்படி சனி பகவான் தீய காரியங்கள் செய்பவர்களின் மீது தனது துன்மார்க்க பார்வையை வீசும் நித்தியத்துவத்தை அடைந்தார். அவரின் சக்தியை கொண்டு எந்த கடவுளுக்கும் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அவரின் செயல்களுக்கு ஏற்ப தண்டனையையும் பரிசையும் கொடுங்க அவரால் முடியும். இந்த எல்லா சக்திகளினாலும் சனிதேவ் சுய முக்கியத்துவம் வாய்ந்தவராக வளர்ந்தார். அவர் தனது தந்தை லார்ட் சன்னை தனது மிருகத்தனமான பார்வையால் தண்டித்தார். வஞ்சகம் மற்றும் துரோகம் செய்பவர்கள், பாவங்களை பற்றி பயப்படாதவர்கள், மற்றவர்களின் பொருட்களுக்கு ஆசைப்படுபவர்கள், மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுப்பவர்கள் என யாரும் சனி பகவானிடமிருந்து தப்ப முடியாது. அவர்களின் தவறுகளுக்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைத்தே தீரும்.